ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தினம் ஒரு வாக்குத்தத்த நிகழ்ச்சி மூலியமா உங்களை சந்திப்பது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியா இருக்கிறது. இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுகிற வார்த்தைகளை நம்ம கேட்கலாம். ரோமர் புத்தகம் 10வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாய் இருக்கிறது. ஆமென். பாருங்க, பவுல் சொல்லுகிறாரு, சகோதரரே இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் அப்படின்னு பவுல் சொல்லுகிறார். அப்படி நான் தாமஸ் ராஜ் ஆகிய நான் என் இருதயத்தின் விருப்பம் இல்லை, நீங்க உங்க இருதயத்தின் விருப்பம் தேவன் அறிவார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விருப்பம் இருக்கும். வேலைக்காகவோ இல்லை திருமணத்திற்காகவோ வீடு கட்டுவதற்காக ஏதோ ஒரு விருப்பம் இருக்கும். இஸ்ரவேலர் ரட்சிக்கப்படணும், அதுதான் என் விருப்பம், அதுதான் என் ஜெபம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நாம என்ன சொல்லணும்னா, இந்தியா ரட்சிக்கப்படணும். அந்த இஸ்ரவேல் என்ற இடத்துல சகோதரரே, இதை கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளை, இந்தியா ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே எங்களுடைய இருதயத்தின் விருப்பம். அதுதான் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிற ஜெபம், அதுதான் எங்கள் விண்ணப்பம். அப்ப இந்த காலை வேளையில் உங்க இருதயத்தின் விருப்பம் என்ன என்பதை தேவன் அறிவார். வேதம் சொல்லுகிற 2 நாளாகமும் 1வது அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது தேவன் சாலமோனை நோக்கி இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடியாலும் நீ ஐஸ்வரியத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உன் பகைஞரின் பிராணனையும் நீடித்த ஆயுசையும் கேளாமல் நான் உன்னை அரசாள பண்ணின என் ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்க ஞானத்தையும் விவேகத்தையும் நீ கேட்டபடியினால். இங்க வேதத்துல சாலமோன் ஆண்டவர்கிட்ட தரிசனத்துல தோன்றி, உன் இருதயத்தின் விருப்பம் இப்படி இருக்கிறது. எப்படின்னா, அவன் இவ்வளோ ஜனங்களை நடத்தி எனக்கு ஞானம் வேணும்னு கேட்கிறான். அப்போ பவுல் கேட்கிறாரு, இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படணும் அவருடைய விருப்பமா இருக்குது. அப்போ நீங்களும் நானும் என்ன, இந்தியாவே ரட்சிக்கப்படணும், அதுதான் நம்ம விருப்பம். உண்மையான கிறிஸ்தவங்க வாழ்க்கையில் அதுதான் நினைப்பாங்க. எப்பப்பா ரட்சிக்கப்பட போகுது இந்தியா, அப்படிதான் நம்ம ஜபமே பண்ணுவோம், ரட்சிக்கப்படணும்னு. அதனால தான் பிள்ளைகளை ஒவ்வொருடைய இருதயத்தை தேவன் அறிந்திருக்கிறார். இங்க 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் என் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தில் இருந்தது. நம்ம பாத்தீங்கன்னா, என் தகப்பனுடைய தாவீதின் இருதயத்தில் இருந்தது சாலமோன் சொல்றாரு. ஆனா எங்க அப்பா ஏசப்பா, நம்ம அப்பா, அவருடைய இருதயத்தில் என்ன, யார் என் காரியமாய் போவான்? காலம் கெட்டு போச்சே, பாவம் பெருகி போச்சே, ஜனங்க பாவத்தில் விழுந்து போறாங்களே, திறப்புல நிக்க யாரு, ஜெபிக்க யாரு, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண யாரு? அவருடைய இருதயத்தின் விருப்பம். இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு விருப்பம் இருக்கு. இது கிடைச்சா நல்லா இருக்கும். நான் சின்ன வீட்டில் இருக்கிறேன், வாடகை வீட்டில் இருக்கிறேன், அடுத்து எனக்கு வீடு வாசல் இல்லாமல் இருக்கிறேன், வேலை இல்லாமல் இருக்கிறேன், கடனில் இருக்கிறேன், வியாதியில் இருக்கிறேன், கர்ப்பத்திற்கனி இல்லாமல் இருக்கிறேன், அடுத்து திருமணம், இப்படி பல விதத்தில் எல்லாருக்கும் ஒரு இருதயத்தை இது நடந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சாலமோன் எங்க அப்பா இருதயத்தில் இருந்துச்சு, எங்க அப்பா செய்யாம போயிட்டாரு, அதை நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன், விரும்புகிறேன். அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் கொஞ்சம் எல்லாருடைய இருதயத்தின் விருப்பத்தை தேவன் அறிவார். அவருடைய இருதயத்தின் விருப்பத்தை நாம் அறியணும். அவருக்கு இருதயத்துக்கு ஏற்றவங்களாய் மாறணும். அப்ப என்ன அர்த்தம்? பவுல் சொல்றாரு, இஸ்ரவேல் ரட்சிக்கப்பட வேண்டும், அதுதான் அவருடைய விருப்பம்.
அப்ப இங்க வேதம் சொல்லுது 1 சாமுவேல் புத்தகத்துல நீங்க 12வது அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிங்க. நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாயிருப்பேன். அது எனக்கு தூரமாய் இருப்பதாக நன்மையும் செம்மையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன். ஆமென். பாருங்க, நானும் அப்படின்னா நாம இதை கேட்கிற காலையில தேவனுடைய பிள்ளைகளை உண்மையா சொல்லுகிறேன், தனக்காக அல்ல பிறருக்காக. நம்ம இந்தியா தேசத்துல நடக்கிற காரியங்களை உங்களுக்கு தெரியும் இல்லையா? அவருடைய விருப்பத்தை நீ நிறைவேற்றணும், அவருக்கு பிரியமான காரியங்களை செய்யணும். நிச்சயமா சொல்றேன் தேவனுடைய பிள்ளைகள், அவருக்கு விருப்பமானது. சாலமோன் ஞானத்தை கேட்டான் ஜனங்களை நடத்த, அவன் கேட்காத ஐஸ்வர்யத்தை கொடுத்தார் ஆண்டவர். உன்னுடைய வாழ்க்கையில கூட நீங்க உங்க கேட்காத ஐஸ்வர்யத்தை கொடுப்பார், நீ எதிர்பார்க்காத ஆச்சரியமான காரியங்களை உன் வாழ்க்கையில நடத்துவார். ஆண்டவருடைய விருப்பத்தை நாம் அறியணும். இந்த பூமியில வாழ்கிற நாட்கள்ல அவன் சொல்ல, மற்றவங்களுக்காக நாங்க ஜெபிக்காமல் போனால் அதுவே பெரிய பாவம், அதுவே ஒரு பெரிய பாவமா இருக்குமா? அப்ப மற்றவங்களுக்காக இன்னைக்கு இருக்கிற தேசத்துல, இன்னைக்கு நடக்கிற நம்ம இந்தியாவில் மற்ற உலக நாடுகளில நடக்கிற சம்பவங்களை கேட்கிறோமே, பார்க்கிறோமே. அப்ப நமக்குள்ள என்ன விருப்பம் இருக்கிறது? என் சுயநலத்துக்காக, என் தேவைக்காக, என் விருப்பத்திற்காக? நீங்க தேவனுடைய இருதயத்தின் விருப்பத்தை அறியணும். வேதம் சொல்லுது ஏசாயா புத்தகத்துல நீங்க 48வது அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிக்கலாமா? நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள், கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான், அவன் புயம் கல்தேயரின் இருக்கும் என்பதை. பாருங்க, கர்த்தருக்கு பிரியமானவன். அப்ப அவருக்கு பிரியமானவனா? அவருக்கு பிரியமான காரியங்களை நம்ம பூமியில செய்கிறோமா? அப்படி செஞ்சோம்னா என்ன நடக்குன்னு கேட்டியானா, உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் இருக்கும், உங்க விருப்பம் நிறைவேறும். எரேமியா 29:7 வாசிங்க. நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள். அதற்காக கர்த்தரிடத்துல விண்ணப்பம் பண்ணுங்கள். அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கும் சமாதானம் இருக்கும். அவ்வளவுதாங்க. நம்ம வாழ்க்கையில சமாதானம், நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதம். பட்டணத்திற்காக சிறைப்பட்டு போயிருக்கிற என் ஜனங்களுக்காக நீ விண்ணப்பம் பண்ணும்போது உன்னுடைய வீட்டில் ஆசீர்வாதமும் சமாதானமும் இருக்கும். கண்டிப்பா. எனக்கே, என் குடும்பத்துக்கே, என் பிள்ளைகளுக்கே நம்ம அழுதுட்டு இருந்தது போதும். பவுலுடைய விருப்பம் என்ன? இன்னைக்கு சாலமோனுடைய விருப்பம் என்ன? இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளை உங்க இருதயத்தின் விருப்பம் என்ன? நம்ம ஆண்டவர் பிள்ளைங்களா இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம தேசம் எப்படி இருக்கு, எங்க போயிட்டு இருக்கு? அதனால நம்ம ஆண்டவருடைய இருதயத்தின் விருப்பத்தை நம்ம நிறைவேற்றினோமானால் கர்த்தர் நம்முடைய விருப்பமெல்லாம் நிறைவேற்றுவார். நம்ம வேண்டுகிறதை ஆண்டவர் கொடுப்பார். நம்ம ஆண்டவர் பிள்ளைகள் என்பதற்கு இதுதான் அடையாளம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்தவரே, நேற்றும் இன்றும் என்றுமே மாறாமல் இருக்கிறவரே, பவுல் இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிச்சான். நாங்கள் இந்தியாவையே ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் விருப்பம் அதுதான், எங்கள் ஜபமும் அதுதான். இன்னைக்கு காலையில் இதை கேட்டவங்க வாழ்க்கையில் கூட அந்த பாரம் வரட்டும் ஆண்டவர், அந்த விருப்பம் வரட்டும். என் தேசம் ஆண்டவரே பாழாய் போகிறதே, என் சபையெல்லாம் ஆண்டவரை மங்கி போகிறதே, என் சபையில் எழுப்புதல் வேணுமே, என் தேசத்தில் மாற்றம் வேணுமே, இந்தியா ரட்சிக்கப்பட வேண்டுமே என்ற பாரத்தோடு ஜெபிக்கிறவங்க உண்மையிலே சொல்கிறேன், நிச்சயமாக அந்த காலையில் கர்த்தர் உங்களை, உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கையில் எதுக்கெல்லாம் நீங்கள் விரும்பி ஆண்டவர் சமூகத்தில் காத்துனா அதையெல்லாம் உங்களை கூட கூட்டி கொடுப்பார். சாலமோன் கேட்டான், ஞானத்தை கேட்டான், அவன் கேட்காத ஐஸ்வர்யத்தை கூட்டி கொடுத்தார். அதே போல் உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கூட்டி கொடுப்பார். ஆண்டவர் இவர்களை ஆசீர்வதிங்கப்பா. மீட்பர் ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென்.